நெய் ரெடி பண்ணுறக்காக ஒரு 4 லிட்டர் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த க்ரீம் மட்டும் மேலே மிதந்து நிற்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்படியே தயிருக்கு ஊற்றி வச்சுட்டேன். தயிருக்கு ஊற்றி வச்சோடனே அதோட பாலாடை மட்டும் அப்படியே வந்து மேலே தயிர் ஆடை அந்த நெய்யோடு நிற்கும். அந்த ஆடைகளை எடுத்து தான் வந்து நான் நெய் ரெடி பண்ணுறது. பாலை வச்சு வேறு என்னென்ன மதிப்பு கூட்டி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பால் சம்மந்தப்பட்டது ஏதாவது கிளாஸ் மாதிரி இருந்தால் கூட இங்கே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி சைடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களோட லிங்க்கோ இல்லை காண்டாக்ட் நம்பரோ கமெண்ட்ஸ் கீழே கொடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஊர் புதுசு தான், ஒரு 3 4 வருஷம் தான் ஆகுது. அதிகமாக யாரு கூடயும் பழகாதனால எனக்கு அவ்வளோவா தெரியல, நம்ம காட்டிலே இருக்கனால தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டு போங்க சரிங்களா. நெய் வந்து இப்படி தான் நான் ரெடி பண்ணுறேன். நல்லா வாசனையே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சொசைட்டிக்கு ஊற்றுறதை விட ஒரு 4 லிட்டரோ 3 லிட்டரோ கிடைக்கிற பாலை வச்சு நம்ம மதிப்பு கூட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மாடு மேய்க்கிறக்கும் அதுக்கு தவிட்டுக்கு போடுறக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அதில் கிடைக்கும்ல. அதனால தான் இது ஒரு புது முயற்சியாக பண்ணிகிட்ருக்கேன்.